கள்ளங்கபடம் இல்லாத இந்த குழந்தை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். குறி வச்சாங்கன்னா அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா அன்பு எப்படி அந்த குறியை நோக்கி போகுதோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய பிளான் எல்லாமே. எந்த விஷயத்துக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அதை நோக்கி தான் இவங்களுடைய திட்டமிடுதலே இருக்கும். பெரும்பாலும் அதை நோக்கி தான் பயணிப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு வெற்றியாகவும் மிகப்பெரிய பலமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, குருவோடைய ராசி. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடிக்க தெரிஞ்சவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க. ரொம்ப பழமையான விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, எந்தெந்த மாதிரி தொழிலெலாம் செஞ்சாங்க, அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கடைபிடித்தாங்க, பாரம்பரியமாக என்னென்ன உணவுகளை சாப்பிட்டாங்க, அதை நம்மளும் சாப்பிட்டா நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழமையான விஷயங்களை தேடி தேடி அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரியான நேரத்தில் சரியான வேலையை கரெக்டான டைமில் முடிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிக அளவு எதிர்பார்க்க மாட்டாங்க, அதிக பரபரப்பும் இவங்கக்கிட்ட இருக்காது. அதே மாதிரி மனித நேயம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். கடினமாக உழைப்பாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்து நம்ம இதெல்லாம் நடக்கும், பழமையை தேடி தேடி ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதனால் பழமையான உணவுகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமயப்பற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி, தியான பயிற்சியில் அதிகமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இயல்பாகவே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சில இடத்துல தியாகம் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். உறவினர்கிட்ட ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்கும். யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை எந்த ஒரு விஷயத்திலையுமே கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முடியாது. இவங்களா பார்த்து மனசு வச்சாதான் உண்டு. கட்டாயப்படுத்தி நீ இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்ய மாட்டாங்க. எதிரிகள்லாம் இவங்க கிட்ட தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசி நல்ல ஒரு திறமை வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய மனதில் டக்குன்னு இடம் பிடிச்சிருவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு யார், மற்றவங்களை எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவங்களோட இயல்பு என்ன, அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்ல. ஒருவரோட மனதில் டக்குன்னு இடம் பிடிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க நல்ல உயரமானவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு பருமனானவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய முக பாவனை பார்த்திங்கன்னா நல்ல வட்டமான முகமுடையவங்களாக இருப்பாங்க. நெற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தது அப்படின்னா அவங்க நெற்றி முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நெத்தியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அஞ்சா நெஞ்ச பேர்வழிகள் அப்படின்லாம் ஒரு சில இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் பேர் வாங்கியிருப்பாங்க. உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு ஒரு சில இடத்துல பேர் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. சரி, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, இந்த பௌர்ணமியில் என்ன மாற்றம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும், நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி படிப்பு தடைப்பட்டு நின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் அந்த படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். அதற்கான உதவிகளும் இந்த ஆண்டில் கிடைக்கும். ரொம்ப நாள் என் பிள்ளைங்க படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க, நான் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனம் ஒரு ஈடுபாடோடு இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கிறியோ அந்த விஷயத்தை நோக்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணிப்பீங்க. மனம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், தெளிவாக முடிவெடுப்பீங்க. ரொம்ப நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ஆண்டில் இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழிலெலாம் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி இந்த ஆண்டில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். 1/1/2026 முதல் 31/5/2026 வரை உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராக நீங்கள் வளம் வருவீங்க. குரு 8ஆம் வீடுக்கு அஷ்டமத்தில் வந்து அமரும் போது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அதே மாதிரி குரு பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வரும்போது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்வு நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். 19/4/2026 முதல் 14/5/2026 வரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவு பெற்று அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பழைய வாகனம் வாங்க போகிறீங்கன்னா வேண்டாம், இந்த வாங்கி அது மீண்டும் செலவு பண்ணுறதுக்கு வாங்காமல் விட்டுருங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த பழமையான பொருள்களெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கிறதுனால பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரும். கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில், இந்த தனுசு ராசி பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கீங்க அப்படின்னா வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். பண விஷயத்தில் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கராராக இருந்துக்காங்க. முக்கியமாக கொடுத்தா இந்த நாளில் இந்த நேரத்தில் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதுவும் ஒரு சிலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்க தனுசு ராசி என்பவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருடம் முழுவதுமே அர்த்தாஷ்டம சனி தொடங்குவதனால கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனையினால் அவதிப்பட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். வண்டி வாகனத்தில் போகும்போது வேகம் வேண்டாம், கொஞ்சம் மெதுவாகவே போகிறது நல்லது. இரவு நேர பயணங்களை இந்த தனுசு ராசி என்பவர்கள் தவிர்க்கிறது நல்லது. தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய்வழி உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் வரும், கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மருத்துவ செலவுகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும், சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 4ஆம் தேதி வரை ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மை, பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு இதெல்லாம் இந்த ஆண்டில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிரபலமானவங்களுடைய அறிமுகம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன உதவிகள் வரும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் உங்களுடைய ராசியில் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தையாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வம்பு சண்டை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை இந்த ஆண்டில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு 2ஆம் வீட்டில் வருவதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்காங்க. யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போட வேண்டாம். சட்ட சம்பந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். தலையிட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுல சின்ன சின்ன குளறுபடிகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு சட்ட சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உங்களுடைய நண்பன் இந்த ஆண்டில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உறவினர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய புதிய ஆர்டர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா கேது பகவான் 8ஆம் வீட்டுக்கு வருவதனால
இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்ணில் ஏதாவது தூசியோ அல்லது கண் சம்மந்தமான பிரச்சனையோ இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விலையுயர்ந்த பொருளெல்லாம் வாங்குவீங்க. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடகு வச்ச நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தனுசு ராசி பெண்கள் கன்னி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. விளையாட்டில் பெருசாக பாராட்டு அல்லது பெரிய பரிசெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கூட்டாளர்களால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அப்பப்போ வரும். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் மேல்மருவத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லையம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைய மஞ்சள், குங்குமம், புடவை, உங்களால் முடிஞ்சது வஸ்திரம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துக்கிட்டு வாங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு புதுசாக ஒரு வீடோ ஒரு வண்டி வாகனமோ வாங்க போகிறீங்கன்னா வீட்டில் கோபூஜை செய்யுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு கோபூஜை செய்கிறது நல்லது.